அட்வென்ட் கிறிஸ்தவ பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் வருகின்ற 2025 புத்தாண்டை எதிர்கொண்டு வரும் வேளையில் அதனை கொண்டாடும் விதமாக சென்னை வேளச்சேரி அட்வென்ட் கிறிஸ்தவ பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் ஒன்று கூடிய நிகழ்வு நடைபெற்றது. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் ஒன்று கூடி மகிழ்ந்து வருகின்றனர். அதுபோல் இந்த ஆண்டு 7வது ஆண்டாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நண்பர்கள் சரணாலயம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் அவர்களுக்குள் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு உதவிகள் செய்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். எல்லாருமே கவனிச்சு பாருங்க ப்ளீஸ். எல்லாரும் ஓபன் இதை ஏற்பாடு பண்ண பாரதாஜி ஒரு கிளாப் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு 1 hour கிடையாதுங்க. நீ கேட்டா நீ நோட்டி விட்டு தான் இப்ப தேவை. எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த குரூப்ல நாங்க இருக்கிறது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய சந்தோஷம். நிறைய பேர் ஜென்ஸ் இந்த மாதிரி குடிக்கிறது நிறைய விஷயங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆனால் லேடிஸ் அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாதான் இதை எங்களால் பண்ண முடியும். நிறைய ஈவென்ட் பண்றோம், நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி இவங்க நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து அவங்க ஸ்கூல் டைம்ல எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணுமோ அந்த சந்தோஷத்தை திருப்பியும் நம்ம கொண்டு இவங்க முகத்துலலாம் பார்க்கறது எங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறதுல எங்க ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. அதுக்கு எங்க ஹஸ்பண்ட்ஸும் சரி, எங்க ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தாதான் லேடிஸ் எங்களால் வர்றது. நிறைய ஒரு 27 லேடிஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வருவாங்க. நம்மளோட இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுக்கு மட்டும் இல்லை, நல்லது கிட்டது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறோம். அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன்.